சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக கட்சியின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் மாவட்ட செயலாளர்களுக்கும் கழக செயலாளர்களுக்கும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்காரு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், முன்னாள் நிதி அமைச்சராக இருந்த மற்றும் தற்போது தகவல் தொழில்நுட்ப அமைச்சராகவும் செயல்பட்டு வரும் பிடி பழனிவேல் தியாகராஜனின் ஆதரவாளரின் பதவி பறிக்கப்பட்டு ராஜினாமா செய்யப்பட்டு அந்த ராஜினாமா கடிதத்தை ஒப்படைக்கும்படி பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவிட்டிருக்கிறார். எதனால் ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறு செய்தார்? பிடி பழனிவேல் தியாகராஜன் மீது இருக்கும் கோபத்தின் காரணமாக திமுகவின் நிர்வாகிகளுக்கு இப்படி செய்துவிட்டாரா ஸ்டாலின் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதாவது மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்கள் சொத்து வரி முறைகேடு காரணமாக அவர்களை நீக்குமாறு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டதாக தகவல்கள் இப்போ வந்த வண்ணம் இருக்கு. மதுரை மாநகராட்சியில் பல கோடி சொத்து வரி முறைகேடு நடந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் ஏன் திமுகவில் இருக்கும் ஆளும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மண்டல செயலாளர்கள் கூட ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மண்டல உறுப்பினர்களை பதவி நீக்குமாறு உத்தரவு பிறப்பித்து இருந்தார். இந்த நிலையில்தான் மதுரையில் மாநகராட்சி மேயராக இருக்கக்கூடிய இந்திராணி அவர்களின் கணவரான பொன் வசந்த் அவர்களின் பதவி பறிக்கப்பட்டு, மேலும் அவரின் திமுகவிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியை கூட பறித்துவிட்டதாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்திராணியின் கணவரான பொன்வேல் அவர்கள் பிடி பழனிவேல் தியாகராஜனின் நெருங்கிய உறவினர் ஆவார். இந்த நீக்கப்பட்டதன் காரணமாக பிடி பழனிவேல் தியாகராஜனிடம் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் அவர் இந்த விஷயத்தில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஏனென்றால் ஸ்டாலின் அவர்களே என் மீதே கோபத்தில் இருக்கிறார். மேலும் இது போன்ற செயல்முறைகளில் ஸ்டாலின் அவர்கள் எடுப்பதே இறுதிக்கட்டமான முடிவு. எனக்கே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு சீட் கூட வழங்கப்படாது எனவும், நானே தொண்டனாக தான் கட்சியில் பணியாற்ற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்ததாக இப்போ செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. மேலும் பொன்முடி அவர்களும் இதே மாதிரி தான் கனிமொழி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சதுனால இந்த மாதிரி நீக்கப்பட்டாங்க. இது போல் இனி யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாரையும் கூண்டோடு திமுகவிலேருந்து நீக்க போகிறாரு.